பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சமீபத்தில் ஒரு வாரமாக 2 வாரமாக சோஷியல் மீடியா முழுவதுமே நம்ம பார்க்குற ஒரு விஷயம், எஸ்பெஷலி நம்ம கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், போதகர்கள், சபைகளுடைய பேஜில் கூட நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, பாஸ்டர் ஜான் ஜெபராஜுடைய ஒரு நியூஸ். அதை பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று தான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம யாருமே ஒரு கமெண்ட்டும் போடாதீங்க. நானே 2 நாட்களுக்கு முன்பதாக இனிமேல் பிரதர் ஜான் ஜெபராஜை பற்றி எந்த போஸ்ட்டுமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருந்தேன். அதனால தான் அவர் கைது செய்யப்பட்டு போகிற அந்த வீடியோவை அப்போதே எனக்கு சிலர் ஷேர் பண்ணியும் நான் போடலை. ஏன்னா அந்த வீடியோ பார்க்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலை, ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு, ரொம்ப துக்கமாக தான் இருந்துச்சு. அது அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சந்தோஷமோ ஒரு ஆனந்தமோ எனக்கு தோணலை. கண்ணிலேருந்து கண்ணீரெல்லாம் வந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உள்ளத்தில் ரொம்ப துக்கமாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. அவர் நடந்து போகிறத பார்க்கும்போது எல்லாமே அது ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஸோ அவரை பற்றி எந்த போஸ்ட்டுமே போட மாட்டேன்னு நான் சொன்னனால தான் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இப்போ எதுக்கு நீங்கள் லைவ் வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கப்புறம் நடந்த சில விஷயங்களை பார்த்த பொழுது என் ஆவியில் நான் உணர்த்தப்பட்டேன். அந்த வீடியோ பார்க்கும்போது வந்த வேதனையோட நேற்றும் இன்றும், அதாவது அவர் கைது செய்யப்பட்ட பிறகு நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பிரதர் ஜான் ஜெபராஜுக்கும் எனக்கும் ஒரு விதமான இந்த கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று இல்லை, அவரும் ஆண்டவர் அறிந்தவர், நானும் ஆண்டவர் அறிஞ்சவன், அப்படிப்பட்ட ஆவிக்குரிய விதமான ஏதாவது உறவுகள் இருக்குமே தவிர உலக பிரகாரமாகவோ பொருளாதார பிரகாரமாகவோ எந்த உறவும் எங்களுக்குள்ளே இல்லை. நான் எதுவும் அவருக்கு கொடுத்ததும் இல்லை, அவர் எனக்கு எதுவும் தந்ததில்லை, நாங்கள் ஒருவருக்கு சந்தித்தது கூட இல்லை. ஆனால் அவருடைய ஊழியம் தொடக்கம் முதல் அவர் எஸ்ஏபிசிலேருந்து கிராஜுவேட் ஆகி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக அவரை போஸ்டிங் போட்டாங்க பாருங்கள், முதலாவது ஒரு சபையில். அங்கே போட்டதிலிருந்து அவர் அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம், அதன் பிறகு அவர் ஊழிய பாதையில் செய்த பல சம்பவங்கள், அப்புறம் இந்த உபதேசத்தில் ரொம்ப மோசமான விதத்தில் போனதும், டிஜோ என்ற கள்ள தீர்க்கதரிசி கூட போய் சேர்ந்துட்டு காட்டின ஆட்டங்கள், எஸ்பெஷலி கோவிட் சமயத்தில் நடந்த சம்பவங்கள், அவர் திருமணம், அதற்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி கடந்த 2-3 வருடங்களாக நடக்கிற சம்பவங்கள் ரொம்ப நேர்முகமாக எனக்கு தெரியும். ஆனால் அது ஒன்றுமே நான் எங்கேயுமே ஹைலைட் பண்ணி சொல்ல வந்ததே கிடையாது. இன்னும் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜை பற்றி நான் எதையாவது எங்கேயாவது போட்டிருப்பேன்னு சொன்னால் உபதேச பிரகாரமாக அவர் பண்ணுற தப்புகளை மட்டும்தான் நான் சுட்டி காட்டியிருப்பேன். எஸ்பெஷலி கோவிட் டைமில் நான் சொல்கிறேன், நிறைய வீடியோலாம் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. இப்போ வேலை நிமித்தம் பலவிதமான காரியங்களுக்கு நமக்கு செய்ய வேண்டியது இருக்கிறனால கோவிடுக்கு அப்புறம் நான் அதிகமாக வீடியோ போடுறதில்ல. அவரோட வீடியோ போடுறனால எனக்கு ஒன்றும் பெரியதாக லாபமும் கிடையாது. அவரை வச்சு எனக்கு பணமோ பேரோ சம்பாதிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. நான் ஊழியத்திற்காக என்னை ஒப்படைத்தது 1999 ஆண்டு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பாதையில் என் ஊழியத்தை பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். அவருடைய வீடியோ போடுறனால எனக்கு பேரும் புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், அப்படி சம்பாதிக்கணும்னு லட்சியம் எனக்கு இல்லை. அதனால தான் பல வீடியோக்கள் நான் போடாமல் இருக்கேன். பலரும் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில்ஸ் எல்லாம் போட்டு ஜான் ஜெபராஜுக்கு அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சான்னு ஃபால்ஸான டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்து எப்படியாவது மக்களை உள்ளே கொண்டு வந்து வீடியோ பார்க்க வைக்கணும், அட்ராக்ட் பண்ணணும், அதன் மூலமாக 4 காசு சம்பாதிக்கணும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றனால தான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணாமல் இருப்பது. இப்போ இந்த வீடியோ போடுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சில போதகர்கள் காட்டின சில விஷயங்கள் காட்டினா, ஜெபித்து அவர்கள் உலகத்திற்கு என்னமோ ஆண்டவரோட மிக அன்பு நிறைந்தவர்களாக இருப்பதை போலெல்லாம் அவங்க காட்டினாங்க சில வேஷங்கள். அதை பார்த்த பொழுது என் மனசில் கண்டிப்பாக
சில விஷயங்கள். அதுக்கப்புறம் நான் நேசிக்கிற பலர் கூட வந்து சில வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி போடும்போது எனக்கு பேசணும்னு தோணுச்சு. ஓகே, நான் வந்து இன்ட்ரடக்ஷனில் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இவருடைய இந்த விவாகரத்தும், இந்த இரண்டாவது கல்யாணம் பண்ணாமல் ஒரு 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 பொண்ணோட ஒரு வருஷமாக 2 வருஷமாக நடுவில் வேற ஒரு ஸ்டோரி இருக்குது, அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த விஷயங்கள்லாம் ஃபோட்டோ, பிக்சர்ஸு இதெல்லாம் வந்து கடந்த வருஷம் 2024 செப்டம்பர் அக்டோபரில் என்கிட்ட வந்துடுச்சு. அன்றைக்கே நான் அதை பார்த்துட்டேன். இதை போட்டு ஒரு நியூஸ் பண்ணி அதனால் 4 பேர் சம்பாதிக்கணும், அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபேமோ பணமோ அப்படிலாம் நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணுறீங்க பாருங்கள். அப்படி ஒரு நோக்கம் இருந்திருந்தால் போன வருஷமே இதெல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். பண்ணவே இல்லை. அவராக ஒரு வாய்ஸ் மெசேஜ் வெளிவிட்டதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி நான் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுதுமே டைரெக்டாக அவருடைய எந்த இதையும் போடாமல் சில லிங்க்குகள்லாம் ஷேர் பண்ணேன். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது வேணான்னு தோணுச்சு, நான் நிறுத்திட்டேன். எனிவே, லெட்ஸ் கம் பேக் டு த பாயிண்ட். இப்போது அவர் மேலே இருக்கிற அந்த கேஸ் இருக்குது பாருங்கள், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த கேஸ், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு தகுதியும் கிடையாது. அந்த சம்பவம் எனக்கு தெரியாததுனால அதை முற்றிலுமாக ஆண்டவர் இடத்துல ஒப்படைக்கிறேன், ஜெபிக்கிறேன், நம்புகிற ஒரு விஷயம் அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன், இருக்காதுன்னு நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். அதுலேருந்து அவர் கிளியராக வெளியில் வந்துடணும்னு நம்புகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஊக்கமாக. எனக்கு இந்த வீடியோலலாம் வந்து சும்மா இந்த சீன் காட்டி ஜெபிக்கிறதோடலாம் விருப்பமே கிடையாது. உண்மையாக நீ அவருக்காக ஜெபிக்கணும்னு விரும்பினா உள்ளறையில் போய் உட்காந்து ஜெபி, கண்ணீரோடு ஜெபி. சும்மா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சீன் காட்டுற வேஷங்கள்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன் அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறேன். அப்போது அந்த கேஸை மாற்றிடுவோம். அந்த சம்பவம் நமக்கு விஷயமே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து ஆண்டவர் இடத்துலையும் கோர்ட்டுக்கிட்டையும் ஒப்படைச்சிருவோம். அது உண்மையாக இருந்தால் கோர்ட்டும் ஆண்டவர் அவரை அவ்விதமான தீர்ப்புக்கு ஒப்படைக்கணும்னு விரும்பினாருன்னா அது உண்மையாக இருந்தால் ஆண்டவர் ஒப்படைப்பார். அது பொய் வழக்காக இருந்தா, இல்லை அது நடுவில் அவருக்கு ஜான் ஜெபராஜுக்கு ஒரு மனம் திரும்புதல் வந்து ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமாக அவர் வெளியில் வந்து முன்காலங்கள் அவர் செய்த விட பெரிய ஊழியங்கள் செய்வார். உங்களுக்கோ எனக்கோ யாருக்கோ அதை தடை பண்ணவே முடியாது. ஸோ அதை விட்டுருங்க. நான் இப்போ பேச விரும்புகிற ஒரே காரியம் அவர் போட்ட வாய்ஸ் மெசேஜை பற்றி மட்டும்தான். அவர் போட்ட வாய்ஸ் மெசேஜை பற்றி மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இந்த கேஸு சம்பந்தமான விஷயம் 1 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு சொல்லப்பட்ட விஷயமும், அந்த 2 சிறுமிகளை சம்பந்தமான விஷயங்களை பேச எனக்கு தகுதி கிடையாது. அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல இல்லை. அது பொய் வழக்கா உண்மையான வழக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன் 1 வருஷம் காத்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு உண்மையாக அப்படி சம்பவிச்சுதான்னு தெரியல. யாராவது அதை மிஸ்யூஸ் பண்ணி அவரோட ஊழியத்தை அழிக்க பார்க்குறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அவரே அவருடைய சொந்த வாய்ஸில் வெளியிட்ட 1 மணி நேரம் 9 நிமிஷம் வாய்ஸை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அது அவர் வெளியிட்டது. அவர் அதை வெளியிடாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன். அந்த வெளியிட்ட வீடியோவை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. விஷால் இது நான் போடுற இந்த வீடியோவை அவரை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க விசுவாசிகளும், வசனம் தெரிந்தவர்களும், உபதேசத்தை அறிஞ்சவர்களும், ஊழியக்காரர்களும் நல்லா கேளுங்க. அவர் அதில் சொன்ன 2 கௌரவமான ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று, தன்னுடைய மனைவியோடு அவர் வாடலை. சண்டை இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் கூட இந்த உலகத்தில் இருக்குமான்னு எனக்கு தோணலை. எல்லா குடும்பத்திலையும் அபிப்பிராய வித்தியாசங்கள் இருக்கும், சண்டைகள் வரும். நான் விரும்புகிறது மனைவி விரும்ப மாட்டேன், மனைவி விரும்புகிறது நான் விரும்ப மாட்டேன். எப்பொழுதும் எனக்கு என்னுடைய மனைவியுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண முடியாது, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மனைவிக்கு மீட் பண்ண முடியாது. இது எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். நான் எக்ஸாம்பிளாக என்னையே சொல்கிறேன்னு வைங்களேன். பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை, ஒரு குடும்பம் கூட இருக்காது. ஆனால் ஆண்டவரை ருசி தெரிந்த பிறகு, வசனம் தெரிந்த பிறகு நமக்கு ஒரு அறிவும் ஒரு 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 ஞானமும் வர வேண்டும். நம்ம பிறந்து வளர்ந்த குடும்பத்திலேயே, அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயே, நாம் வளர்ந்து வந்த குடும்பத்திலேயே பிரச்சனைகள் 1000 இருக்கும். பிரச்சனை இல்லாத குடும்பமும் கிடையாது, பிரச்சனை இல்லாத உறவுகளும் கிடையாது. வசனம் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுது. 3 வசனத்தை மட்டும் நான் இதில் வந்து எடுத்துக்காடுறேன். எல்லாருக்குமே தெரிந்த வசனங்கள் தான். முதலாவது வசனம் மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். நான் வாசிக்கிறேன் பாருங்க.
திட்டம் தெளிவுமா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், காட் ஹேட்ஸ் டிவோர்ஸ். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். He hates divorce. Full stop. முடிஞ்சது சாப்டர். அதற்கப்புறம் வேற பேச்சே கிடையாது. 2வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். I tell you that anyone who divorces his wife except for sexual immorality and marries another woman commits adultery. நான் கூறுகிறேன், தன் மனைவியை விவாகரத்து செய்து பின் வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறவன் விபச்சாரம் என்னும் குற்றத்திற்கு ஆளாகிறான். ஃபுல் ஸ்டாப். ஆண்டவர் சொன்ன காரியம். 3வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். Therefore what God has joined together let no man separate. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இதுவும் ஃபுல் ஸ்டாப்பு. 3 வசனம் பார்த்தோம். மல்கியா 2:16, விவாகரத்தை ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். மத்தேயு 19:9, அப்படி விவாகரத்து பண்ணால் ஒரே ஒரு காரணத்தால் தான் பண்ணணும். அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த காரணம் அல்லாமல் வேறொரு காரணத்தில் விவாகரத்து கிடையாது. நீங்கள் ஒரு பணம் மனைவி கிட்ட ஒப்படைச்சு, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க, நீங்கள் விரும்பின விதத்தில் செலவு பண்ணலை, அதில் அவங்க அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா யூ கேனாட் டிவோர்ஸ் ஹர். நோ. நீங்கள் வெறுக்கிற ஏதோ 1-2 காரியம் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா யூ கேனாட் டிவோர்ஸ். எவ்வளோ காரணங்கள் நீங்கள் சொன்னாலும் போதாது. இந்த மத்தேயு 19:9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால மட்டும்தான் விவாகரத்து பண்ணணும். ஆனால் அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்குது. பவுலும் சொல்லியிருக்காரு சபைக்கு, அப்படி ஒருத்தன் விவாகரத்து பண்ணினால், எது 19:9, மத்தேயு 19:9 சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தின் பிரகாரம் விவாகரத்து பண்ணா அவன் வாழ்நாள் முழுவதும் அப்புறம் வேறொரு விவாகம் பண்ணாமல், வேறொரு திருமணம் பண்ணாமல், செய்யாமல் இருக்க வேண்டும். மார்க் 10:9, ஆண்டவர் நினைத்ததை யாரும் பிரிக்கக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி. ஜான் ஜபராஜ் அந்த வாய்ஸ் மெசேஜில் கிளியராக சொல்கிற ஒரு காரியம், நான் என் மனைவியை விட்டு பிரிஞ்சுட்டேன், அவங்க டிவோர்ஸுக்கு இப்போ டிவோர்ஸுக்கு நேராக தான் அவங்க காரியங்கள் போயிட்டுருக்கு, அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம். எப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு டிவோர்ஸ் பண்ண முடியும்? நான் திருப்பியும் சொல்கிறேன், பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது. பேசிகிட்டு இருக்க என் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வந்திருக்கு, இனியும் வரும். ஆனால் ஏன் மனைவியை மாட்டாமல், ஏன் வேற ஒரு விவாகத்துக்கு, ஒரு திருமணத்திற்கு போகாமல் அனைவரும், அநேக ஊழியக்காரர்கள் ஏன் உண்மையாக இருக்கிறாங்கன்னா, அந்த ஒப்பந்தத்திற்கு முடிவு வந்துடக்கூடாது. அது ஆண்டவர் வருக வரை, இல்லை மரணம் நம்மை பிரிக்கும் வரை அன்னைக்கு கொடுத்த அந்த ஒப்பந்தம் ஆண்டவர் இதை சேர்த்து வைத்தார். ஆண்டவர் இப்போ ஜான் ஜபராஜ் பப்ளிக்காக சொன்ன, இல்லை என்னுடைய முதலாவது மனைவி ஆண்டவர் சேர்த்து வைக்கல, அவர் சொல்லுவாரா? அந்த திருமணத்தில் அவருக்கு ஒரு பிள்ளை உண்டு. அப்போ இந்த 3 வசனம் ரொம்ப கௌரவமான ஒரு விஷயம். பவுலின் வாழ்க்கை, உடனே நம்ம வசனத்தின் பிரகாரம் அநேக வசனங்களை நாம் கொண்டு வருவோம். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சு, அவங்க தனியாக இருந்தாங்களே, அவங்க மனைவியை விட்டு பிரிஞ்சாங்களே, அவங்களாம் 2வது கல்யாணம் பண்ணாங்களா? புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் இல்லைனா சிஷ்யர்கள் மனைவியோடு சேர்ந்து வாழலைன்னு யாராவது விவாதம் பண்ணி வந்தீங்கன்னா, அடுத்த கேள்வி, அவர்கள் வேறொரு பெண்ணோடு நான் உன்னை விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சுற்றி திரிந்தார்களா? ஊழியத்திற்கு போனார்களா? இல்லை திருமணம் செய்தார்களா? இங்கே வாய்ஸ் மெசேஜில் அவர் சொன்ன ஒரு கௌரவமான விஷயம், 1, நான் என் மனைவியோடு இல்லை, நான் பிரிஞ்சிட்டேன். 2, அவர் சொன்ன காரியம், நானும் என் குடும்பமும். நடுவில் அவர் வேறொரு விஷயம் சொல்கிறாரு, அந்த காலத்தில் மனைவியோடு பிரிஞ்ச அந்த காலத்தில் நான் ஒரு வேறொரு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வருது, என்னை பற்றி தப்பாக பேசுனதுனால நான் அந்த குடும்பத்திலேருந்து வெளியேறிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக தெரிஞ்சதுனால. இவருக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த குடும்பம் இவருக்கு உடன் ஊழியக்காரனாக இருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தையும் இவர் பிரித்து வச்சுட்டாரு. தப்பான விதத்தில் காரியங்கள் அங்கே நடந்ததுனால இன்னைக்கு அந்த குடும்பமும் டிவோர்ஸ்டு, பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அதை அவர் பாலிஷ்டாக சொல்கிறாரு, நான் அன்றைக்கே வெளியேறிட்டேன்ட்டு. ஸோ அங்கேயும் ஒரு டேமேஜ் பண்ணிட்டு அந்த பிள்ளை இன்னைக்கு தனியாக இருக்குது, அந்த பிள்ளைக்கும் வாழ்க்கை இல்லை.
மூணாவதா அவர் வாய் கூசாம அந்த வாய்ஸ் மெசேஜில் சொல்கிற ஒரு காரியம், என் குடும்பம் வேற ஒரு பெண்ணோடு போய் திருமண ஒப்பந்தம் பேசிட்டாங்களாம். அதாவது ஒரு வேளை என்னுடைய முதல் மனைவியோடு எனக்கு டிவோர்ஸ் ஏற்பட்டா பிரிஞ்சிட்டா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஊழியக்காரனுக்கு அழகா? ஏன் இன்னைக்கு பிரச்சனை இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு அவங்க மனைவியை தூக்கி போட்டு வேறொரு பொண்ணை திருமணம் பண்ண முடியாமலையா? ஏன் அநேகர் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கும் ஊழிய பாதையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வசனம் தெரிஞ்சதுனால, ஆண்டவரை ருசி தெரிந்ததுனால, வசனத்திற்கு எதிராக காரியங்கள் செய்ய விருப்பம் இல்லாதனால. அடுத்தது அவர் சொல்கிறாரு, அந்த பொண்ணோட, அதாவது இந்த குடும்பமாக போய் ஒப்பந்தம் பேசினாங்களே, அப்பயே பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் பாஸ்டர் ஜான் ஜபராஜுக்கு கூட இருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். போய் இந்த பொண்ணோட பேசிடுறாங்களா, அதாவது முதல் மனைவியோடு விவாகரத்து ஆனால் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அதற்கப்புறம் இவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்களாம், ஊழியத்திற்கும் போனார்களாம். ஏது இந்த மூணாவது ஒரு பொண்ணு, அதாவது இப்போ அவருடைய லிஸ்ட் பிரகாரம் 2வது மனைவி ஆக போகிற பொண்ணோடு கூட சேர்ந்து இவங்க ஊழியத்திற்கு ஒன்றாக போனார்களாம். கதை நல்லா இருக்கு. கைது செய்யப்பட்ட பொழுதும் அந்த பொண்ணோடு கூட கேரளாவில் இருந்ததாக தான் வீடியோஸும் ஃபோட்டோஸும் எனக்கும் நேற்று கிடச்சிது. அந்த சாப்டருக்கு நான் போக விரும்பலை. அவர் என்ன வேணால் பண்ணிட்டோம். ஜான் ஜபராஜின் இந்த பொண்ணை விட்டு அடுத்த பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கட்டும், எத்தனை பெண்களை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஏன்னா அவர் ஆவிக்குரிய தகப்பன் என்று பப்பாவென்று அழைக்கும் பாஸ்டர் டிஜோ, கள்ள உபதேசகர், கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி டிஜோ இதை விட பெரிய ஆள். நான் ஓப்பனாக சொல்லுவேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி அவர் வெளியிடலை, அவர் பேசின ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் வைரல் ஆனது. ஆனால் டிஜோவுடைய குண்டாயிசம் நிமித்தம் அவங்க ரிப்போர்ட் பண்ணி யாரெல்லாம் அதை போட்டாங்களோ அதை ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. அதில் டிஜோ ஓப்பனாக சொல்லுவாப்புல, அவர் ஏமாத்தின ஒரு பொண்ணு துபாய் தேசத்தில், அந்த பொண்ணு தான் பேசுது டிஜோ கிட்ட, வருத்தத்தில் பேசுது, நீ என்னை ஏமாத்திட்டேன்ற மாதிரி. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இவர் ரொம்ப வைராக்கியமாக பேசுகிறோம். அந்த பொண்ணு இது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டுச்சு. அதில் டிஜோ அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, நீ எனக்கு ஒன்றும் கிடையாது, என் வாழ்க்கையில் விருப்பம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் எத்தனை பெண்கள் உண்டோ, அதாவது எத்தனை தேசங்களில், எத்தனை கோத்திரங்களில், இல்லை எத்தனை விதமாக, எனக்கு சொல்ல தெரியல அந்த வார்த்தைகள், பெண்கள் உண்டோ அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு ருசி பார்க்கணும், அவங்களோடு நான் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் அனுபவித்தறிய வேண்டும், இது என்னுடைய ஆசை. அதில் ஒன்று தான் நீ. இப்போ என் லிஸ்ட்டில் 46 முடிஞ்சிடுச்சு, இன்னும் நான் அதை முடிப்பேன், ஃபுல் லிஸ்ட்டு முடிப்பேன்றாரு. வெக்கங்கெட்டா இந்த கள்ள தீர்க்கதரிசி டிஜோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய மகன் தான் ஜான் ஜபராஜ். அப்போ ஜான் ஜபராஜ் லிஸ்ட்டில் இப்போ 3 தான் வந்திருக்கு. இனி எவ்வளோ வரும் நமக்கு தெரியாது. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என் மேலே அருவருப்போ கோபமாக வந்தால் வரட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இதை எங்கேயோ கேட்டதை வச்சோ யாரோ ஷேர் பண்ணதை பார்த்ததை வச்சோ பேசலை. பாஸ்டர் ஜான் ஜபராஜ் வெளியிட்ட வாய்ஸ் மெசேஜை பேஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். அது பேசுகிறதுக்கான தகுதி எனக்கு இருக்கிறனால பேசுகிறேன். குறைகள் யார் வாழ்க்கையில் வேணாலும் வரலாம். தாவீதே விழுந்து போனான், நம்ம எல்லாம் சொல்கிற காரியம்தான். ஒருவேளை யாருக்கு வேணாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். வசனத்தின் அடிப்படையில் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டினா சாவர வரைக்கும் அதுலேருந்து பிரேக் பண்ணாமல் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. வேறொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. நடுவில் ஒரு தவறோ ஒரு குறையோ உன் வாழ்க்கையில் வந்தால் மனம் திரும்பதை விட்டுட்டு அசால்ட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் 1 மணி நேரத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி உன் சபை விசுவாசிகளுக்கு அனுப்புகிற. அதில் அவர் சொல்கிறாரு, திருமணத்திலேருந்து விவாகரத்து வாங்கிறதுக்கு முன்னாடி 2 குடும்பம் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்களாம். உன் மகனும் என் மகளும் ஒன்றாக இருப்பார்கள். இதற்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போகிறாங்களாம் வெளியில். அடுத்தது ஒரு யதார்த்தமாக ஒரு கிஸ் பண்ணிட்டேன், அதை வீடியோ எடுத்துட்டாங்க. நான் கேட்கட்டுமா, நம்மளும் அநேக இடத்துக்கு போகிறோம், நமக்கு கை தரவங்க உண்டு, நம்மளை ஹக் பண்ணுறவங்க உண்டு, முத்தம் தருகிறவர்களும் உண்டு. எத்தனையோ இடத்துல வயசு குறைந்தவர்களும் தரலாம், வயசு கூடினவர்களும் தரலாம். அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய விதத்தில் இருக்கும், இல்லை ஒரு நார்மல் விதத்துலையும் இருக்கும். அதை யாராவது ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து என்னை பழிய வாங்க வேண்டும் என்று நினச்சா அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்.
அன்னைக்கு அந்த டிரைவர் அதை வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துட்டானா, உடன் ஊழியக்காரன் அதை வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துட்டானா, தே நோ தட் சம்திங் இஸ் ராங் ஆர் சம்திங் வாஸ் ராங். ஏன்னா மனைவியோடு இருந்ததும் அவங்க பார்த்தாங்க, நடுவில் ஒரு குடும்பத்தில் உள்ளே போய் பிரச்சனை பண்ணி விவாகரத்து ஆனதையும் அவங்க அறிவாங்க. மூணாவது ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் அவங்க அந்த வீடியோவையும் ஃபோட்டோவையும் எடுத்தாங்க. இல்லாமல் எதுக்கு சும்மா எடுக்கணும்? உங்களுடைய ஸ்டாஃப் தானே. சரி, ஐ எம் நாட் ஹியர் டு ஜட்ஜ். ஜான் ஜபராஜை ஜட்ஜ் பண்ண இந்த வீடியோவில் நான் வரலை. நான் திருப்பியும் சொல்கிறேன், அவர் வெளியிட்ட வாய்ஸ் மெசேஜுடைய பேக்ரவுண்டு தான் நான் இவ்வளோ நேரம் கொடுத்தேன். 3 வசனத்தையும் நான் தெளிவாக பேசியிருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், வெட்கம் இல்லாமல் அவரை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி, அவருக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி இந்த காரியங்கள்லாம் பப்ளிக்காக சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆண்டவர் வெறுக்கிறேன்னு சொன்ன ஒரு காரியத்தை பண்ணவரையா, அதை பண்ணிவிட்டு அதை ஒன்றுமே இல்லாத மாதிரி மனம் திரும்புதல் கூட இல்லாமல் பப்ளிக்காக கொண்டு வந்து ஜஸ்டிஃபை பண்ண ஒருத்தரையா? கேஸை மாற்றி வச்சுருங்க. திருப்பியும் சொல்கிறேன், கேஸை மாற்றி வைங்க. கேஸை பற்றி இங்கே பேசலை. அந்த கேஸு பொய் வழக்காகவே இருக்கட்டுமே, கோர்ட் அதை தீர்மானிக்கட்டும். லெட் கோர்ட் டிசைட். அன்டில் தென் நம்ம ஜெபிப்போம், காத்திருப்போம். கேஸை பற்றி நான் பேசலை. நான் பேசுன அந்த வாய்ஸ் மெசேஜில் அவர் சொன்ன காரியங்கள். நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை பண்ணவரையா? ரெண்டாவது ஒரு விஷயம், ஆண்டவர் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை பண்ணவரையா? மூணாவது, ஆண்டவர் இணைத்ததை பிரித்த அந்த மனுஷன். லெட் நோ மேன் செப்பரேட். மனுஷன் பிரிக்க முடியாதுன்னு சொன்னதை அவரே பிரிச்சுக்கிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசினவரையா? நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு. இதை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது 17 வயசும் 14 வயசும். நம்ம சின்ன வயசில் நம்ம கல்யாணம்லாம் பண்ணி அந்த வாழ்க்கை தொடங்கும் பொழுது நமக்கு இதனுடைய சீரியஸ்னஸ்லாம் தெரியாது. இன்றைக்கி ஷேர் பண்ணிகிட்டு இருக்க அநேக பாஸ்டருக்கு பெண் பிள்ளைகள் உண்டு. அநேக போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உங்களுக்கு அம்மா உண்டு, தங்கச்சி அக்காக்கள் உண்டு, உங்களுக்கு பெண் பிள்ளைகள் உண்டு. அதே அனுபவத்தில் நானும் நிற்கிறேன். நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு காரணமே இல்லாமல் விட்டுட்டு வேறொரு பொண்ணு பின்னாடி போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு தங்கச்சிக்கோ அக்காக்கோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும்? அதையும் விடுங்க. வெளியிலேருந்து ஊழியக்காரன் ஒருத்தன் நம்ம பிள்ளைகளையோ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரையோ பேசி அவங்கள மயக்கி கூட கொண்டு போய் அவங்கள வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? வசனத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு உறவை நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணோடு வெளியிலேருந்து ஒருத்தன் அமைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிஃபோர் யூ publicly say that you support and you stand with such a person. நான் கேட்குறேன், வெக்கமா இல்லையா? என்ன எடுத்துக்காட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் சபைக்கும் நாம் கொடுக்குறோம்? அதெல்லாம் விடுங்க. சோஷியல் மீடியாவில் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் உண்டு, இந்துக்கள், முஸ்லீம்கள், அதே மாதிரி மற்ற மதங்களை பின்பற்றுறவர்கள் உண்டு. இவர்களுக்கு ஒரு மத போதகர் அப்படின்ற ஒருத்தர் பண்ண காரியம், திருப்பியும் சொல்கிறேன், கேஸை மாற்றி வைங்க. இந்த கேஸை கொண்டு இது கூட சேர்த்ததே பிசாசுனுடைய ஒரு பயங்கரமான சூழ்ச்சி. ஆமாம், இந்த கேஸை கொண்டு போட்டனால நம்மளாம் என்ன பண்ணிட்டோம், அப்படி அவர் பண்ணியிருக்கவே மாட்டார். நானாக தான் நம்புகிறேன். அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாருன்னு சொல்லி ஒரு வைராகியம் நமக்குள்ளே அவரை சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். இதான் பிசாசுனுடைய சூழ்ச்சி. அதை மாற்றி வைங்க. பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவர் பண்ண ஒரு கௌரவமான பாவத்தை, ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியத்தை பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி இன்றைக்கும் அதில் அவர் ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய பாவத்தை மறைக்க ஒரு பொய் கேஸ் மாதிரி ஏதோ ஒரு மேட்டரை கொண்டு கவர் பண்ணிட்டான். இப்போ நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த கேஸை மட்டும் பார்த்துட்டு வி சப்போர்ட் வி ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். கேஸை மாற்றுங்க. இப்போ நான் சொன்ன இந்த கௌரவமான விஷயத்தை பாருங்க. விவாகரத்து, நடுவில் ஒரு பொண்ணை ஏமாத்து, வேறொரு பொண்ணோடு வாக்கு கொடுத்து அதனோடு வாழ்ந்து லிவிங் டுகெதர் பண்ணி ஊழியத்துக்கும் போய்கிட்டு இருக்கிறது வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? பண்ணுறேன்னு நெஞ்சில் கரத்தை வச்சு சொல்கிற பாஸ்டர்ஸும் விசுவாசிகளும் அவரை பப்ளிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். அவருடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் அக்காங்களுக்கு, தங்கச்சிங்களுக்கு அப்படி நடந்தால் பிரச்சனை இல்லை. அப்பொழுதும் நான் அந்த பையனை சப்போர்ட் பண்ணுவேன், என் மகளை சப்போர்ட் பண்ண மாட்டேன், என் வீட்டில் இருக்க பெண்களை சப்போர்ட் பண்ண மாட்டேன். அப்படி ஏமாற்றிட்டு போன அந்த ஊழியக்காரனை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஜான் ஜபராஜ் பண்ண இந்த காரியத்தை சப்போர்ட் பண்ணவும் ஷேர் பண்ணவும் முடியும்.
இல்லை என் பிள்ளைகளுக்கு அது நடக்கக்கூடாது, இல்லை என் குடும்பத்தில் அது நடந்தால் தப்பு, ஏன் அதிகம் வசனத்தின் பிரகாரமே அவர் பண்ணது தப்பு அப்படின்னு தோன்றவன் பப்ளிக்காக வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டான். சில பாஸ்டர்கள் அதை பண்ணிட்டு போகலாம். பெங்களூரில் இருக்கிற பெரிய ஆள் பண்ணிட்டு போகலாம், இல்லை சென்னையில் இருக்கிற பெரிய ஆள் பண்ணிட்டு போகலாம். அவங்களுக்குலாம் இது நார்மல். அவங்களுக்கு இந்த வசனத்தை பிரேக் பண்ணுறதோ ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தோ பண்ணுறதோ அவங்க வாழ்க்கையில் நார்மல். அவங்க குடும்பத்தில் அது ஆல்ரெடி நடந்திருக்கு, அவங்க இனியும் செய்வாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை அவங்க வாழ்க்கையில் பண்ணுறதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்களும் உங்கள் சர்ச்சிலையும் உங்கள் சோஷியல் மீடியாலையும் உங்கள் பேஜ்லையும் போட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் வெறுக்கிறத நீங்கள் நேசிக்கிறீங்க. ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியத்தை பண்ணுற ஒரு நபரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட்டும் பண்ண வேணாம், எதிர்க்கவும் வேணாம், பேசாமல் இருக்கலாம். எதிர்க்கிறவன் எதிர்க்கட்டும், நீங்கள் பேசாமல் இருங்க. சப்போர்ட் பண்ணுற ஆண்டவரை வெறுக்கிறவன் சப்போர்ட் பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறீங்க. இனி சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, போய் கோர்ட்லேயும் போய் போலீஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க இடத்துல போய் உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. ஏன் சோஷியல் மீடியாவில் நீங்கள் காட்டுறீங்க? காட்டுறதுனால என்ன சப்போர்ட் அவருக்கு கிடைக்க போகுது? நீங்கள் வந்து சும்மா ஒயிட் வாஷ் தான் பண்ணுறீங்க. அழிஞ்சு போன சத்து போன ஒரு 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 ஸ்ட்ரக்சரை வந்து நாசமாய் போன ஒரு ஸ்ட்ரக்சரை சும்மா ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க சோஷியல் மீடியாவில். சப்போர்ட்னு உங்கள் சப்போர்ட்டை யாரும் பார்க்கல. நீங்கள் உங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டு ஆண்டவருடைய விரோதத்தையும் கோபத்தையும் சம்பாதிக்கிறீங்க. பேசாமல் இருந்து ஜெபிச்சுட்டு போகலாம். இது இவ்வளோ நான் பேசிட்டும் இதை புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா திட்டம் தெளிவா வசனம் நான் வெறுக்கிறேன்னு சொல்கிற ஒரு காரியத்தை பண்ணுறவனை நீங்கள் சப்போர்ட்டும் ஜபமும் பண்ணா, நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களா 4 செவத்துக்குள்ளே பண்ணுங்க. நாளைக்கு கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்த பிறகு என்ன வேணால் பேசுங்க. ஆனால் என்னெல்லாம் கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்தாலும் என்னெல்லாம் காரியம் வந்தாலும் அவர் ஆல்ரெடி பண்ணேன்னு ஒத்துக்கிட்ட ஒரு காரியம் இருக்குது பாருங்க, அதில் ஒரு மனம் திரும்புதல் வராத வரைக்கும் நீங்களும் ஆண்டவருடைய கோபத்தையும் விரோதத்தையும் சம்பாதிச்சிட்டீங்க. அவருடைய பாவத்தில் நீங்களும் பங்காளி ஆயிட்டீங்க. இதுதான் உண்மை. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த லைவில் வந்தேன். சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சானா கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வருவதற்கான காரணமே அதுதான். எதையும் சிந்திக்காமல் யோசிக்காமல் 4 பாட்டு, அருமையான பாட்டு, அந்த பாட்டில் மயங்கி வசனத்தை நான் மறந்துட்டோம். அந்த இசையில் முங்கி ஆண்டவரை மறந்துட்டோம். அந்த லிரிக்ஸில் மயங்கி போய் உபதேசத்தை நம்ம அப்படியே விழுங்கிட்டோம். வெக்கம் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் சப்போர்ட்டுன்னு சொல்லி அவர் எங்கேயோ பிரசங்கம் பண்ண சில காரியங்களெல்லாம் கொண்டு வந்து ஷேர் பண்ணி அருவருப்பான காரியத்தை வாட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வி செட்டிங் டு தி அவுட்சைடர்ஸ்? குடும்பத்தில் இருக்க அடுத்த தலைமுறைக்கும் பிள்ளைகளுக்கும் நம்ம சபையில் வர நாளைக்கு நம்ம சபையில் வர ஆம்பளை பசங்களுக்கு ஊழிய பாதையில் வரணும்னு ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு இதையா சொல்கிறோம்? உன் மனைவியை கல்யாணம் பண்ணி ஏமாற்றி அடுத்த பொண்ணோடு வாழ்ந்து அவளையும் ஏமாற்றி வேறொரு பொண்ணோடு கல்யாணமே பண்ணாமல் சுற்றி திரிந்து லிவிங் டுகெதர் பண்ணிக்கோ, அப்போ கூட ஜெபிக்க நான் இருக்கிறேன் அப்படியா சொல்ல வரீங்க? கேவலமான காரியம், அருவருப்பான காரியத்தை சபை பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு வெக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு. சபைன்ற பேரில் உலகம் ஃபுல்லாக இதை பார்த்துட்டு இருக்கு. இவ்வளோ சொல்லி என்னுடைய இந்த வீடியோவை நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த வேதனை நிமித்தமாக மட்டும்தான் இந்த லைவ் வீடியோ வந்து பண்ண அல்லாமல் அவரை போட்டு அசிங்கப்படுத்துறதுனாலே அவர் அசிங்கப்படுறதையும் வேதனை அனுபவிக்கிறதையும் பார்த்து சந்தோஷிக்க நான் இல்லை. ஐ வில் ப்ரே ஃபார் ஹிம் அண்ட் ஐ வில் பி ஹாப்பி. அவருடைய அந்த கேஸிலிருந்து அவர் விடுதலையாகி வெளியில் வந்து முன்காலங்களை விட மிக அருமையான விதத்தில் ஊழியத்தை பண்ணட்டும் நான் உள்ளத்திலேருந்து ரொம்ப ஆழமாக விரும்புகிறேன். அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா என்னுடைய ஊழியத்தில் அவருடைய ஊழியம் கிராஸே ஆகாது. அதையும் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன ஊழியத்தில் அழைக்கிற சபைகள் அவரை ஊழியத்தில் அழைக்காது. அவரை ஊழியத்தில் அழைக்கிற சபைகள் என்ன மாதிரி உபதேசம் பேசுகிற ஒருத்தனை அழைக்காது. ஸோ ஊழிய பாதையில் நானும் ஜாபராஜும் மீட் பண்ண போகிறதே இல்லை. அடுத்தது என்ன, நானும் கொஞ்சம் பாட்டெலாம் வெளியிட்டிருக்கேன், இன்னும் வெளியிடுவேன். என் பாட்டுடைய லெவல் வேறு, அவருடைய பாட்டுடைய லெவல் வேறு. அங்கேயும் எனக்கு அவர் ஒரு சேலஞ்சே கிடையாது. அவர் நாசமாக போகிறதுனால, அவர் ஊழியத்தில் இல்லாமல் போகிறதுனால எனக்கு எந்த நோக்கமும் லாபமும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போட்டது அவரை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வசனத்தை மறந்து ஆண்டவரை மறந்து எடுத்துக்காட்டே இல்லாமல் சுற்றி திரிந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போட்டுருக்கிற அந்த தலைவர்களுக்கும் அந்த பாஸ்டர்களுக்கும் விசுவாசிகளுக்காக மட்டும்தான். நல்லா யோசிங்க, ஜெபிங்க. உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண வேணாம், நீங்கள் எதிர்க்கவும் வேணாம்.
நீங்கள் அது எதையுமே போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் பேர்லேருந்து உங்கள் பேஜிலிருந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் வெறுக்கிறத நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு விரோதமாக நீங்களும் பாவம் பண்ணுறீங்க. மே காட் பிளஸ் யூ ஆல். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நியாயத்தை தருவாராக. ஆண்டவர் லெட் காட் ஜட்ஜ். நம்ம ஜட்ஜ் பண்ணல, லெட் காட் ஜட்ஜ். ஆனால் ஒன்று, அவருடைய மனைவிக்கும் அவர் பிள்ளைக்கும் அவர் குடும்பத்திற்கும் அவர் நியாயத்தை ஜான் ஜெபராஜ் கொடுக்க வேண்டும். மட்டுமில்லை, அதற்கு ஒரு தீர்ப்பு அவர் தான் கொண்டு வர வேண்டும். மனம் திரும்புதல் வேண்டும். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.